மட்டும் ஓட்ட மாட்டோம், பாக்குறவனால ஓட்டுவோம்னு சொல்லி ஒரு டிராமாவில் இருக்காங்க. ஆல் பாய்ஸ் கம் ஆன். இதுதான் இந்த பார்ட்டி நடக்கிற மேப். சரிங்களா? இப்போ போனா பார்ட்டி போறாங்க. பார்ட்டி போனாதான் பார்ட்டி வரும். சரியா? அலர்ட்டா கவனிங்க. இந்த பார்ட்டி ஹால்ல நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடம் தான் முக்கியமான இடம். இது முன்னாடி பிரியாணி போறேன் எப்பல சரிங்க. அந்த மனப்பாடம் பண்ணி கண்டிப்பா 8 மணிக்கு மட்டன் பிரியாணி வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சார். எம்டி சார் இருக்கிறாரு. கண்டிப்பா உனக்கு வேலை வைப்பாரு. போயிடாது. அந்த வேலையை பார்த்து காத்தி போயிட மாட்டான். காத்தி தான் வேலை பார்த்து பாதி சொல்ல என்னமா பண்ணிட்டு போவா நீங்களும் பிளானும் பத்திரமா ஆபீஸ்ல செக்யூரிட்டி விட்டாச்சுப்பா. செக்யூரிட்டி ஆமா ஆமா. அப்ப வந்தவங்க எப்படி போவாங்க? எப்படி வந்தாங்க? அப்படியேதான் பிரியாணி வளர வைக்கிறாங்களா இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வளர வைக்க போறீங்க? சரி. ஹலோ சார், ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பண்ணிடுறேன் சார். சொல்லலாம். 5 ரூபா வெயில் போட்டுருக்காங்க. யாரெல்லாம் போட்டுருக்காங்க? எப்போ போட்டாங்க? சாம்பிராணி 5 ரூபா. வேதா வெயிட் போட்டேமா? ஏன்னா மெயில் போட்டிருக்காங்க. போட்டுருக்கேன்பா. பேர் எல்லாம் மெயில் போட்டிருக்காங்க. வேதா பேர் போடலமா? 5 ரூபா வேணும். சாம்பிராணிப்பா. அப்ரூவல் இல்லையே சார். அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இது முக்கியமான டாக்குமெண்ட் இல்லைண்ணா. அதில் அப்ரூவல் இல்லைண்ணா. அப்ரூவல் இருந்தால் சொல்ல முடியும். நீங்கள் போய் அப்ரூவல் ஆகிட்டு 5 ரூபா சாம்பிராணி நமக்கு கொடுப்பா. அதான் நீங்கள் யார் 5 ரூபா சாம்பிராணி நீங்கள் யார் போடுங்க. சரி, உங்களுக்கு 5 ரூபா வேணுமா இல்லை 50 பைசா 10 ரூபா வேணுமா? எப்படி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். 5 ரூபா கொடுத்துருப்பா. 5 ரூபா தானே? அதான் 5 ரூபா வேணுமா இல்லை 10 50 பைசா வேணுமா? 50 காசா கொடுத்துரு. நீ அப்படி கேட்டா அப்படியே சொல்ல போற. அப்படி கேட்டா சரிண்ணா தரணா. எங்க ரூம்ல பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க போய் வாங்கி அவங்க கிட்ட போனா போன் எடுத்து வச்சுப்பாங்க. காத்தி அவங்க கிட்ட போய் கேட்டா வச்சு பார்க்கும்போது சிரியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நான் கேட்கறேன். என்னோட 5 ரூபா போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க 5 ரூபா போட்டு வாங்கி வந்துருங்க. அதுக்கு ஒரு 4 மெயில் போடுவாங்க, 4 மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதை நீங்க வாங்கிட்டு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க. அதெல்லாம் கேட்டேன். திரும்பி மத்தியானம் வந்து கேட்டேன். திரும்பி சாயங்காலம் வந்து கேட்டேன். 5 ரூபா கேட்டீங்க. அதான் 5 ரூபாய் 5 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் 5 மணிக்கு மேல வந்து கேட்குறீங்களா? அது முன்னாடி கேட்க மாட்டேன். நீங்க அதுக்கடுத்து 5 மணி நேரம் லைனா வேலை வச்சுட்டாங்க. இந்த 5 ரூபாய் ஃபர்ஸ்ட் நீ சொல்லியிருந்தேன்னா அந்த 5 ரூபா போட்டு நான் வாங்கிட்டு இருப்பேன். சரி, ஓகே. அம்மா எப்படி இருந்துச்சு மக்களே?